ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து மேலேயும் இந்த மாதிரி பின்னிட்டோம். பாருங்கள் இதுலேயும் ஃப்ளவர், அதாவது கீழே என்ன பண்ணமோ அதை அப்படியே என்ன செஞ்சிட்டோம், மேலேயும் பண்ணிட்டோம். ஓகேவா? நான் முன்னாடியே மினி பாஸ்கெட்லேயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கிராஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் நமக்கு வந்து ஒயர், ஒரு சில ஒயர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். சரிங்களா? இதே இது சென்டரில் பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சொருகிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், பின்னி இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிங்களா? இனி வந்து நமக்கு வந்து சொருகிற வேலை தான். சரிங்களா? சொருகி நம்ம பாட்டுக்கு கைப்பிடி போட்டுற வேண்டியதான். இப்போ இதுலேயுமே நான் வந்து இதில் பூ எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஃப்ளவர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அது உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் வந்து ஃப்ளவர் போடாமலும் கூட என்ன செய்யலாம், போட்டு நீங்கள் விற்பனை செய்யலாம். சரிங்களா? இப்போ இதில் ரெண்டு நாட்டை நான் வந்து சொருகி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பிங்க் கலர் நாட்டை நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பிங்க் கலர், இந்த பிங்க் கலரை இந்த பிங்க் கலருங்க பாருங்கள், 1 இது 2 இதுக்கு நேராக இருக்குது பாருங்கள். அதில் இப்படி மடித்து பாருங்கள், அதுக்கு சைடில் இப்போ பாருங்கள், கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கலர் ஒயரை தான் நம்ம வந்து பிங்க் கலரை சொருக போகிறோம். ஸோ அதுக்கு நேராக இந்த சென்டரில் இன்னொரு பிங்க் இருக்குது. சரிங்களா? அதில் இப்படி மடிக்கும் போது அதில் ஃபோல்ட் ஆகும். சரிங்களா? இந்த ஒயர் வந்து அதில் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஒயர் இப்படி வச்சிங்கன்னா இதில் கிராஸ் ஆகும். சரிங்களா? இந்த பிங்க் கலரில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தய கலரில் வந்து என்ன செய்யும், கிராஸ் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான். 1, இது 2 பாருங்கள், இது 3, 4 இல்லைன்னா 5 நாட்டு வரை கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், சொருகிக்கலாம். அது உங்களுடைய ஒயர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்களோ அது வரைக்கும். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு சொருகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா தான் இருக்கும், கூட நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இப்போ காமிச்சோம்ல பாருங்கள், மிக்சர் நாட்டிலேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் சொருகிக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வெந்தய கலரில் இந்த ஒயர் எங்கெங்கே கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள், அதுலேயே நம்ம வந்து அப்படியே சொருக வேண்டியதான். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மல் கூட அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அப்படியே லைனாக அப்படியே பின்னிட்டே வருவோம். சரிங்களா? 10னா அந்த சுற்றி வரும்போது 10, 60 நாட்டு இருக்குன்னா அப்போ சுற்றி வரும்போது 60 நாட்டு. கிராஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே வரும்போது 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5 அப்படி வருது. இப்போ இதே இது பாருங்கள், 1 2 3 4 வருது, அடுத்ததை பாருங்கள் 5 வருது. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் வர்றதுனால தான் நமக்கு வந்து இந்த கார்னரும் இந்த கார்னரும் இந்த மாதிரி ஒயர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வருது. அதனால் நம்ம வந்து தப்பாக வெட்டிட்டோம் இல்லை தப்பாக பின்னிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? இதை எத்தனை பேர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் ரீசன். சரிங்களா? ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கிராஸ் கட்டில் எக்ஸஸாக வரதான் செய்யும். நம்ம என்ன தான் டைட்டாக போட்டு பின்னினாலும் இந்த 2 கார்னர்லேயும் ஒயர் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் லென்த்தாக தான் வர செய்யும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து சொருகிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து பார்க்குறாங்க நம்மளுடைய திங்ஸை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மனசு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து கட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து எதுவுமே தெரியல. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இதையுமே நான் வந்து கட் பண்ணிட்டேன், எந்த ஒரு பிசுறுமே இல்லை. அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து இந்த எல்லோ கலர் நாட்டை வந்து உங்களுக்கு சொருகி காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா சொருகும்போது இப்போ இந்த இடத்துல சொருகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த சைடு இந்த நாட்டை சொருகிறீங்கன்னா இப்போ இந்த இதில் கிராஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு நாட்டில் அது சொருகி
இன்னொரு ஒயர் வந்து சொருக தான் செய்யணும். சரிங்களா? அதனால் நமக்கு வந்து தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி இந்த ஒயரை எடுக்கிறோம். இதை இப்படி மடித்து அது எந்த பொசிஷனில் கிராஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்து அந்த டைரக்ஷனில் நம்ம வந்து ஒயரை சொருகிடணும். சரிங்களா? இதுதான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து கைப்பிடியும் உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன செஞ்சுட்டேன், சொருகிட்டேன். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கூடையே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி நமக்கு போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அகலம் வந்து சூப்பராகவே கிடைக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னது மாதிரி தெரியும். சரிங்களா? நீங்கள் பின்னி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கூடை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம வெட்டி விட்டது கூட எந்த இடத்துலையும் தெரியாது. பாருங்கள், ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்கள் கை மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவும் தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனி வந்து நான் எடுக்கிற வீடியோவை கொஞ்சம் என்ன செய்கிறேன், பர்ஃபெக்டாக தெரிகிற மாதிரி நான் வந்து என்ன செய்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேண்டில் போட போகிறோம். சரிங்களா? ஹேண்டில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 2 ஒயர் வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ஹேண்டில் போட போகிறோம். ஸோ நான் வந்து 2 கலர்லையுமே ஒவ்வொரு ஒயர் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து வெளியில் வந்து நம்ம பின்னக்கூடிய ஒயரு, இது வந்து உள் ஒயர். இந்த உள் ஒயரை நம்ம உள்ளே வைக்கிறதுனால கூடைக்கு வந்து கொஞ்சம் அந்த கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த உள் ஒயரை வந்து நம்ம உள்ளே கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த உள் ஒயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் பழைய வேஸ்ட் ஒயர் இருந்தால் கூட உள்ளே கொடுத்துக்கலாம், இல்லை இது கூடைக்கு மேட்சான கலரில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து ஒரு கைப்பிடிக்கு நான் வந்து 3 ஒயர் எடுத்திருக்கேன். சரிங்களா? உள் ஒயரு பாருங்கள், ஒரு ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த 30 சென்டிமீட்டரை தான் நம்ம வந்து 1 அடின்னு சொல்கிறோம். சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். 1 பாருங்கள், இது 2, இது 3, இது 4, இது 4.5 பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 4.5 ஸ்கேலில் 3 ஒயர் எடுத்துக்கிட்டோம். இது வந்து 3 ஒயர் தான் வைக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். 4 ஒயரும் வைக்கலாம், இல்லை 2 ஒயர் கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் நான் வந்து 3 ஒயர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் ஒரே கலரில் போடுறதா தான் இருந்தேன். ஸோ நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது 2 கலராக இருந்தால் தான் உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 7.5 அடி எடுத்திருக்கேன். சரிங்களா? 7.5 அடியில் நீங்கள் ஒரே கலராகவும் எடுக்கலாம், இல்லை 2 கலர்லேயும் ஒவ்வொரு ஒயராகவும் எடுக்கலாம். 1 பாருங்கள், 2, 3, 4, 5, 6, 7, 7.5 பாருங்கள். ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஃபுல்லாக காமிங்க, உங்கள் கை மட்டும்தான் தெரியுது, பின்னுறது எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், நான் அளந்ததை அப்படியே காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடையில் நம்ம வந்து கைப்பிடி போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1, 2, 3, இந்த 3ஆவது நாட்டுக்கும் 4ஆவது நாட்டுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் போகும். சரிங்களா? பாருங்கள், இதுவும் பாருங்கள், மேலே கார்னரில் இருக்கா, நான் இந்த மாதிரி தான் சொருகியிருக்கேன். 1, 2, 3, இது 4, 3க்கும் 4க்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போகும். அதில் இருக்கக்கூடிய 2 நாட்டை தான் நான் வந்து எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சாக் பீஸ் வச்சு கூட நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 1, 2, 3, 4, இந்த 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட லைன் தான் இது. சரிங்களா? இப்போ நான் எடுக்கிறது இந்த 2 நாட் மட்டும்தான். சரிங்களா?
இப்போ இதில் வந்து நம்ம கைப்பிடி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உள் ஒயரை வந்து நம்ம 3 ஒயரையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? 3 ஒயரையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 நாட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்து ஹோலில் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பக்கத்து ஹோலில் விட்டு இந்த 2வது நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோலில் நம்ம எடுக்கும். பாருங்கள், ஒரு சிஸ்டருக்காக தான் நான் இப்போ வந்து பார்த்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். பாருங்கள், அவங்களுக்கு வந்து விரல் மறைக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒயர்களை நம்ம வந்து இந்த மாதிரி சரிசமமாக என்ன பண்ணிக்கலாம், இப்படி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒயர்களை எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் கலரையும் இந்த வெந்தய கலரையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரே கலர்லனாலும் போடலாம். நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது பின்னும்போது எந்த ஒயர் எந்த பக்கம் வருது அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே ஹோலில் பாருங்கள், நான் பக்கத்துலேயே காமிக்கிறேன். அதே ஹோலில் விட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், இந்த பக்கமும் அதே ஹோலில் நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒயரையும் நம்ம வந்து அதே மாதிரி சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 ஒயரையும் இப்படி ஈவனாக வச்சுட்டு நம்ம வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், கிடச்சிரும் டைட்டாக. அதே மாதிரி ஒயரு பெறலாமல் பார்த்துக்கோங்க. ஒயரு பிறண்டுச்சுன்னா நமக்கு வந்து கூட சரியாக வராது. சரிங்களா? இப்போ லைட்டாக எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஒயர் மட்டும் என்ன செஞ்சிருச்சு, திரியிருச்சு. அதனால் பொறுமையாக பார்த்து என்ன செய்யுங்க, உள் பக்கமாக சொருகுங்க. சரிங்களா? இதை மட்டும் நான் சொருகிக்கிறேன். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா? ஏதாவது நான் மிஸ்டேக்ஸ் தவறுகள் எதுவும் பண்ணியிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய தவறுகளை வந்து நான் என்ன செய்வேன், திருத்திக் கொள்வேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ நமக்கு உள் பக்கம் பாருங்கள், நான் அதையுமே காமிச்சிட்றேன். பாருங்கள், எந்த ஒயருமே நமக்கு பெறலை, ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ வீடியோ வந்து நம்ம பெருசு பண்ணி பார்ப்போம்ல, பெருசாக்கி அந்த மாதிரி என்னோடய வீடியோஸை பாருங்கள். சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எதுவும் மறையாமல் கிளியராக தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பெரிய ஒயரை ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக போட்டுட்டு உள் ஒயரு அது இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு அன்ஈவனாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த பெரிய ஒயரை வெளியே எடுத்தோம் இல்லையா, இந்த பக்கமாக விட்டு இந்த பக்கம், அப்போ கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் இந்த மாதிரி லைட்டாக இப்படி இழுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இழுத்துட்டு இந்த ஒயரை இப்படி பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள் ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு 3 இருக்கும், இந்த சைடு 3, அப்போ மொத்தம் 6 ஒயர். சரிங்களா? இந்த 6 ஒயரையும் இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி ஒட்டி வைக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் அப்படியே பின்ன தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் பின்னிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்லோ டேப் உங்கள்கிட்ட ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, சேர்த்தாக்கல ஒட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப தூரத்துக்கு கூட வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்கள்ல அந்த ஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், சொருகி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டேப்பை வச்சு. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு பின்னி காமிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ இதை வந்து லேசாக நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் வந்து சொருகிட்டேன். சரிங்க, சாரி, ஒட்டி விட்டுட்டேன் டேப் வச்சு. இதை ஒட்டணும்னு அவசியம் கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன்.
உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது சரிங்களா, ஒயரை வந்து அதே மாதிரி வச்சு எனக்கு பின்னுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் நம்ம வந்து லைட்டாக ஒட்டிட்டோம். இனி வந்து நான் உங்களுக்கு பின்னி காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா, இப்போ இந்த ஒயர் வந்து அப்படியே தான் இருக்க போகுது, நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி டேப் வச்சு லைட்டாக வந்து என்ன செஞ்சுட்டோம், ஒட்டிக்கிட்டோம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 2 ஒயர் வந்து நமக்கு இப்போ 4ஆக கிடச்சிருக்கு. சரிங்களா, இந்த சைடு 2 இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலரை நம்ம வந்து என்ன செஞ்சலாம், எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பெருக்கல் மாதிரி இந்த பிங்க் கலரை நம்ம என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். புரியுதுங்களா, இப்போ பாருங்கள் ஒரு பிங்க் கலரு கீழே இருக்குது, ஒரு பிங்க் வந்து மேலே இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த பிங்க் கலர் பாருங்கள், இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைட் சைடு இந்த பிங்க் கலரை சரிங்களா மேலே இருக்குது. இப்போ இந்த வெந்தய கலரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழ்ப்பக்கமாக அப்படி வச்சுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து இதுக்கு கீழே இருக்குது. சரிங்களா, அப்போது இந்த வெந்தய கலரை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிங்க் ஒயருக்கு மேலே வச்சு இந்த வெந்தய கலருக்கு பாருங்கள் அதுக்கு கீழே போகணும். சரிங்களா, பிங்குக்கு மேலே வைக்கணும், வெந்தய கலருக்கு கீழே போகணும் ஒயரு. பாருங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பொசிஷன். சரிங்களா, பாருங்கள் ஒரு டைம் கூட நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த மாதிரி பெருக்கல் ஷேப்பில் வைக்கிறோம். ரெண்டாவது இந்த ஒயரை என்ன பண்ணுறோன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு இருக்க ஒயர் எப்படி இருக்குது, ரைட் சைடு கீழ் பக்கமாக இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன செய்யணும், இதை மேல் பக்கமாக இப்படி கொண்டு வரணும். புரியுதுங்களா, இப்போ இந்த சைடு இந்த ஒயர் எப்படி இருக்குது, கீழ் பக்கமாக இருக்குது. அப்போ இந்த ஒயர் என்ன செய்யணும், இப்படி மேல் பக்கமாக வச்சு அதாவது பிங்குக்கு மேலே வச்சு இந்த வெந்தய கலருக்கு கீழே போகணும். சரிங்களா, இவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பெருக்கல் ஷேப்பில் வச்சிட்டோம். இப்போ இந்த ஒயர் என்ன செய்கிறேன், இதுக்கு கீழே இந்த பக்கமாக வைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் நமக்கு 2 ஒயர் கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ இந்த ஒயரை நம்ம இந்த சைடு ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு இருக்கிற பிங்க் வந்து நமக்கு கீழே இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த பிங்குக்கு மேலே வச்சு இந்த வெந்தய கலருக்கு கீழே கொண்டு வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கும் ஒரு வெந்தய கலரும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு சரிங்களா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டைட் பண்ணிவிட்டு ஏதாவது எந்த சைடில் இருந்தனாலும் ஆரம்பிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போது நான் வந்து இந்த சைடில் இருந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது லெஃப்ட் சைடுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வரணும். சரிங்களா, இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் இந்த சைடு திரும்பவும் நமக்கு 2 ஒயர் வந்துருச்சு. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது எந்த ஒயரு, இந்த பிங்க் ஒயரு. இப்போ இந்த ஒயரை இந்த 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வரோம். பாருங்கள் கொண்டு வந்து இந்த பக்கம் விடுறோம். இப்போ இந்த பக்கமும் 2 ஒயர் இந்த பக்கமும் 2 ஒயர் வந்துருச்சு. சரிங்களா, இப்போ இப்படி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யும், அந்த நாட்டு நம்ம பின்னுறோம் இல்லையா அந்த இது டைட்டாக இருக்கும். இப்போ அதே தான் இந்த ஒயரை இப்படி கொண்டு வரோம், இது 2க்கும் இடையில கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறோம். சரிங்களா, இப்போ இந்த பக்கம் 2 ஒயர் வந்துருச்சு. இப்போ இந்த ஒயரை வந்து இந்த சைடு கொண்டு வரணும். சரிங்களா, இப்போ இந்த ஒயரை எடுத்து பாருங்கள் இந்த சைடு கொண்டு வரேன், இந்த ஒயருக்கு மேலே. சரிங்களா, இப்படி நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து நமக்கு உள்ளே தானாகவே உள்ளே போயிடும். சரிங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேப்பை ஒட்டி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்குறத நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு இதில் தான் நான் வந்து இந்த வீடியோவை சேனலே ஆரம்பித்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு வரேன். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் ஒரு இது. இப்போ பாருங்கள் இந்த பிங்க் எடுத்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம். என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் வந்து முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுவேன், இல்லைனா நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை வந்து சொல்லிடுவேன். சரிங்களா, இப்போ நம்ம வந்து
டைட் பண்ணிட்டோம். இப்படியே நம்ம பின்ன பின்ன என்ன செய்யணும், டைட் பண்ணிக்கிட்டே போகணும். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த ஒயரை இப்படி கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கமாக கொண்டு வந்துங்க. அவ்வளோதான். இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு வந்து அந்த ஹேண்டிலுக்கு டைட்டாக பின்னல் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்குது, பிங்க் கலர். இந்த ஒயரை பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ இந்த சைடு 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி விட்டுட்டு சென்டரில் 2 ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வரேன். இப்போ இந்த ஒயரை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா அது டைட் ஆயிடும். சரிங்களா? இவ்வளோதான் ஹேண்டில் போடுறது. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கிளியராக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு என்ன செஞ்சுக்க வேண்டியதான், பின்னிக்கிட்டே போக வேண்டியதான். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள், நமக்கு அந்த உள் ஒயர் வந்து தானாகவே உள்ளே போயிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இப்படியே நம்ம வந்து பின்னிட்டே போக வேண்டியதான். சரிங்களா? இந்த பக்கம் வர்றப்ப அந்த 2 ஒயருக்கு இடையில வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேண்டில் போட கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த சைடு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி மாறி மாறி நம்ம வந்து பின்னிட்டே போக வேண்டியதான். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பின்னிட்டு அதை இந்த சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து தேவையான அளவுக்கு ஹேண்டிலை வந்து பின்னிட்டேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த அளவு இருக்கு இல்லையா, இப்போ சென்டர் ஒயர் இருக்குது பாருங்கள், நான் கீழே காமிக்கிறேன் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த சென்டர் ஒயர் வந்து நான் எதில் இருந்து அளந்து காமிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த சைடு 2 நாட்டு, இந்த சைடு 2 நாட்டு இருக்கு இல்லையா, இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு சென்டரில் வச்சுட்டு பாருங்கள், நான் அளந்து காட்டுறேன். எனக்கு கரெக்டாக பாருங்கள், நான் அதை கிட்டே காமிச்சிடறேன். 19 சென்டிமீட்டருக்கு இருக்குது. சரிங்களா? இந்த சென்டர் ஒயர். ஸோ இதோட நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் சொருக போகிறோம். சரிங்களா? இந்த சைடு ஜாயின் பண்ணி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சைடும் அதே மாதிரி 1 2 3 4 இந்த 3க்கும் 4க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு தான். சரிங்களா? ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த கையை வச்சும் மறைக்கல, 3க்கும் 4க்கும் இடையில். சரிங்களா? இப்போ இந்த சைடும் ஃபஸ்ட்டு 6 ஒயர் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததில் அந்த 6 ஒயரில் 3 ஒயரை இந்த பக்கமாக விடுறோம், இந்த ஹோலில் நான் விட்டுட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் 3 ஒயர் நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹோல். சரிங்களா? இந்த 2 நாட்டுக்கும் ஒரு ஹோல் இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? சரியாக கவனிச்சுக்கோங்க. இந்த 2 நாட்டுக்கும் சைடில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ஹோலில் நம்ம இந்த 3 ஒயரையும் விட்டுட்டோம். ஸோ இப்போ உள் ஒயரை நம்ம வந்து உள்ளே விட்டாச்சு. சரிங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வெளி ஒயர் மட்டும்தான். இப்போ இந்த வெளி ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு 2 இருக்குது, இந்த சைடு 2. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெந்தய கலரை நான் வந்து என்ன செய்கிறேன், உள் பக்கமாக விடுறேன். சரிங்களா? நான் உள் பக்கம் கண்டிப்பாக காட்டுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஒயர் பிங்க் கலர். சரிங்களா? இப்போ ஒரு சைடு நம்ம உள் ஒயரை விட்டாச்சு.
இப்போ இந்த சைடு அதே மாதிரி நம்ம விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இருக்குது சரிங்களா, இதை ஃபஸ்ட்டு நான் விட்டுக்கிறேன். பிங்க் கலரை விட்டு உள் பக்கமாக நம்ம வந்து இழுத்து விட்டுக்கணும். இப்போ இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், வெந்தய கலர். ஸோ அந்த ஒயரையும் நம்ம வந்து உள்ளே விட்டுக்கிறோம் சரிங்களா. உள்ளே விட்டு இப்போ எல்லா ஒயரையும் நம்ம வந்து இந்த மாதிரி சரிசமமாக இழுத்துக்கணும். திருகிற மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க சரிங்களா. இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 ஒயரும் இந்த பக்கம் 5 ஒயரும் இருக்கும். பாருங்கள் நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சரிங்களா. சொருகிறத கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மினி பேஸ்கெட்டில், சொருகிறத கொஞ்சம் வீடியோவில் காமிங்க அப்படின்னு சரிங்களா. ஸோ அந்த சிஸ்டர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இந்த 2 சைடும் இருக்கக்கூடிய இந்த ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சாதாரணமாக ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, பாருங்கள் ஒரு முடிச்சு, பாருங்கள் சாதாரணமாக போடக்கூடிய முடிச்சு சரிங்களா. நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோ வந்து பெருசாக்கி பாருங்கள். சின்னதாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன செய்யும், மறைகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வீடியோவை வந்து பெருசு பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து சாதாரணமாக ஒரு நாட் போடுறோம். பாருங்கள் நான் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நல்லா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒரு நாட் போட்டோம் சரிங்களா. இப்போ இந்த பக்கம் பாருங்கள் சேமாக இருக்கும், இந்த சைடும் இந்த சைடும் சரிங்களா. இப்போ இந்த ஒயர்களை நம்ம வந்து இந்த ஒரு முடிச்சே நமக்கு போதும், இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ நம்ம திங்ஸ் வைக்கும்போது உருவி வந்துருமோ அப்படின்னு. இப்போ இந்த நாட்டை எந்த அளவுக்கு உங்களால் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிட்டு ஒரு விரலை இந்த பெரு விரலை ஒரு சைடு இருக்கக்கூடிய ஒயர் மேலே வச்சிருங்க சரிங்களா. இப்போ இந்த ஒயரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சொருக போகிறோம். ஸோ இதில் வந்து அடுக்கடுக்காக இருக்குது, ஒவ்வொரு ஒயருக்கு மேலேயும் ஒவ்வொரு ஒயர் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த ஒயரை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் சொருக போகிறோம் சரிங்களா. பாருங்கள் இதில் என் கை எதுவும் மறைக்கல, ஸோ உங்களுக்காக தான் பொறுமையாக பார்த்து நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு நேராக கிராஸ் ஆகுது பாருங்கள் சரிங்களா. பார்த்தீங்களா, இதே டைரக்ஷனில் நமக்கு எந்த அளவுக்கு 5 நாட்டு 6 நாட்டு அது சொருகிறது வந்து உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா. குறைஞ்சது நம்ம வந்து 5 நாட்லையாவது நம்ம வந்து ஒயரை சொருகிக்கணும், அதுக்கு மேலே சொருகிறது உங்களுடைய விருப்பம்தான். இல்லை எனக்கு வந்து ஒயரை வெட்டி போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் சொருகிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு லைனை வந்து சொருகிட்டோம். பாருங்கள் 1 2 3 4 5 நாட்டில் நான் சொருகிட்டேன் சரிங்களா. ஸோ ஏதோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2வது ஒயரை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா. 2வது ஒயரையும் பாருங்கள் அதே ஃபஸ்ட்டு ஹோலில் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. இந்த சொருகிறது தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஸோ அதை பொறுமையாக தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ இதை வந்து திருகாமல் அப்படியே மெல்லமாக பாருங்கள் சரிங்களா. இப்போ இந்த ஒயரில் நம்ம கொடுக்குறோம் இந்த டைரக்ஷனில் சரிங்களா. பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லித்தரேன் சரிங்களா. இப்போ பக்கத்து நாட்டு 2வது சொருகியாச்சு, 3 சரிங்களா. 1 2 3 சொருகிட்டோம். இப்போ 4வது நாட்டு, அடுத்து 5 பாருங்கள். நான் சொருகிறத விரல் வச்சு கூட நான் மறைக்கலை, பார்த்துக்கோங்க சிஸ்டர். உங்களுக்காக தான் இந்த வீடியோ, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகேவா. இப்போ நம்ம 2 ஒயரை வந்து சொருகிட்டோம், மிச்சம் இன்னும் 3 ஒயர் இருக்குது ஒரு சைடில் சரிங்களா. திரும்பவும் நான் அதே ஹோலில் ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன்.
ஸோ அந்த ஒயரை வந்து சொருகும்போது தான் கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதில் மறுபடியும் அதே ஹோலில் ஆரம்பித்த இடத்துலையே விட்டுட்டோம். நீங்கள் இப்படி சொருகிறதுனால இந்த நாட்டு வந்து இதாகிருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். எந்த ப்ராப்ளமும் ஆகாது. சரிங்களா? இப்போ ரெண்டாவதும் அதே நாட்டில் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாட்லேயும் ரெண்டாவது நாட்லேயும் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இந்த சைடாக நம்ம வந்து சொருகி விட போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஒயரை இப்படி திருப்பினீங்கன்னா பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி சொருகிக்கலாம். இல்லை இதிலே நீங்கள் சொருகினாலும் சொருகிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கே நிறைய ஒயர்லாம் இருக்கு இல்லையா, நாட்ஸு, அதனால் ஸோ நான் அதில் தனித்தனியாக சொருகிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி இதுலேயும் என்ன செஞ்சுட்டேன், 5 நாட்டு நான் சொருகிட்டேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், சமமாக வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ 4வது அடுத்து திரும்பியும் அதிலே தான் விடுறேன், அந்த ஹோலில். பாருங்கள், இப்போ விட்டுட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்த நாட்டுக்கு ரெண்டாவது நாட்லேயும் அதே மாதிரி விட்டுறேன். விட்டாச்சா? பாருங்கள், விட்டுட்டோம். இப்போ 3வது நாட்லேயும் நான் விட்டுக்கிறேன். இப்போ 3வது நாட்லேயும் நம்ம விட்டு இழுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பாருங்கள், இந்த சைடாக சொருகணும். பார்த்தீங்களா? இந்த ஒயரை நம்ம விட்டோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளியராக நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் என்னுடைய வீடியோஸை பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்த நாட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி சொருகும் போது கொஞ்சம் திருகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதனால் பொறுமையாக தான் சொருகணும். பாருங்கள், நம்ம ஒரே லெவலில் சொருகிருக்கோம் பாருங்கள். இந்த 3 நாட்டும் ஒரே வரிசையில் இருக்குது. இப்போ இந்த கடைசி ஒயர். சரிங்களா? திரும்பியும் அதே ஹோலில் நான் விடுறேன். திரும்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதே 2வது ஹோலு. சரிங்களா? நீங்கள் எத்தனை தடவைனாலும் அதில் சொருகலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் வராது. நானும் எவ்வளவோ கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சொருகலாம். இப்போ திரும்ப 2வது நாட்டில் சொருகிட்டோம். இப்போ 3வது நாட்லேயும் சொருகிறோம். சரிங்களா? அடுத்து 4வது நாட்டு. இப்போ 4வது நாட்டில் சொருகிட்டோமா. இப்போ இந்த 3 ஒயரை நம்ம எப்படி சொருகணும், அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் போயிடணும் ஒயர். பாருங்கள். சரிங்களா? ஸோ மினி பேஸ்கெட்டில் வந்து இதை விட ரொம்ப சின்ன கூடையாக இருக்கும் இல்லையா, அதனால் ஸோ அதில் வந்து நான் காட்டல. ஸோ அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்ததுனால தான் இன்றைக்கி சொருகிறதையும் அப்படியே கிட்டத்தில் வச்சு காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள், நம்ம 5 ஒயரையும் சொருகிட்டோம். பாருங்கள். சரிங்களா? இப்போ மீதி இந்த 5 ஒயர் இருக்குது. இதையும் அதே மாதிரி நம்ம வந்து சொருகிக்கணும். ஸோ இந்த 5 ஒயரையும் நான் வந்து சொருகிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து இனி என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கிட்ட வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா 2 3 4 5. சரிங்களா? 5 ஒயர் நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ 5ஐயும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 4 வெந்தய கலரு, ஒரு பிங்க் கலர், 5 கலர் நம்ம வெட்டிட்டோம். பாருங்கள், வெட்டின இடம் எந்த ஒரு பிசுறுமே தெரியாது. இதே மாதிரி இந்த 5 ஒயரையும் நம்ம வந்து சொருகிட்டு உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து கைப்பிடி வந்து உள்ளே ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், ஆரம்பித்த இடமும்
முடிச்ச இடமும் நமக்கு வந்து ஈவனாக இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் வந்து பக்காவாக நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ஆரம்பித்த இடம். ஓகேவா? இப்போ இது நம்ம முடிச்ச இடம். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி முடிச்சு போடுறதுனால பிரிஞ்சு வருமா அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சரிங்களா? கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. ஸோ ரொம்ப நாள் நல்லாவும் உழைக்கும். இப்போ இந்த சைடு நம்ம வந்து இந்த அளவுக்கு கைப்பிடி போட்டாச்சு. சரிங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கமும் இதே மாதிரி நான் வந்து ஹேண்டில் போட்டுட்டு உங்ககிட்ட நான் வந்து காட்டிடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து 2 சைடுமே ஹேண்டில் வந்து போட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ஹேண்டிலை பாருங்களேன், இந்த இடம் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்குது. சரிங்களா? 2 ஹேண்டிலுமே பாருங்கள் நமக்கு வந்து இதான் முடிச்ச இடம், இது ஆரம்பித்த இடம். சரிங்களா? இது முடிச்ச இடம் பாருங்கள், பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங்கு. சரிங்களா? இது ஆரம்பித்த இடம். இப்போ இந்த கூடையை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குது பாருங்கள், இப்படி ஆடிட்டு இருக்கு இல்லையா, இதை ஆடாமல் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நேராக அப்படி வைக்கும்போது இங்கே ஒரு நாட் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், நாட் இருக்கா? ஸோ அந்த நாட்டில் தான் இந்த ஒயரை அந்த நாட் மேலே வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் 2 சைடும் ஹோல் இருக்குது. சரிங்களா? இந்த ஹோலில் நம்ம வந்து ஒயரை விட போகிறோம். ஸோ இந்த ஒயர் வந்து இதுக்கு மேட்சிங்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் போட்டிருக்கீங்களோ அந்த கலரில் நீங்கள் ஒயர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 18 சென்டிமீட்டர் பாருங்கள். ஓகேங்களா? 18 சென்டிமீட்டரில் நான் அந்த ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒயரை இந்த ஹேண்டில் இப்படி வைக்கும்போது நமக்கு சென்டரில் ஒரு நாட் கிடைக்கும். அதாவது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அந்த ஹேண்டில் போடுறீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சிங்கிள் நாட் இருக்கும் இதுக்கு நேராக. ஸோ ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரு ஹோல் போகும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஒயரை உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சமமாக பிடிச்சிட்டு கிராஸாக, அதாவது இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதை என்ன செய்ய போகிறோம், சொருகி விட போகிறோம். வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ஹேண்டில் வந்து ஆடாமல், இங்கே பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே நாட் இருக்கும். ஸோ அதில் நான் சொருகிறேன் பாருங்கள். சொருகும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் சொருகணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சொன்னதே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஒரு நாட்டில் சொருகிட்டோம். சரிங்களா? இப்போது 2வது நாட்டில் நம்ம வந்து சொருக போகிறோம். மூணாவது நாட்டு. சில ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு உள்ளே போயிடும், சில ஒயர் வந்து நமக்கு டக்குன்னு உள்ளே போகாது. சரிங்களா? எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு சைடு நான் 1 2 3 சொருகிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த சைடு சொருகி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் சொருக போகிறேன். சரிங்களா? பாருங்கள் பாருங்கள் திருகவே இல்லை. ஒரு நாட்டோட ஒயரு இந்த சைடு போகுது, இந்த நாட்டோட ஒயரு இந்த சைடோட போகுது. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு குறைஞ்சது 4 நாட்டில் சொருகிற அளவுக்கு நமக்கு இந்த 18 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சொருகிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதை வந்து கட் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம குறைஞ்சது 3 நாட்டு அல்லது 4 நாட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக சொருகியே ஆகணும்.
சரிங்களா? 3 நாட்லயாவது நம்ம சொருகுனா தான் அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து சொருகிட்டோம். ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற எந்த ஒயரும் தெரியாத அளவுக்கு இப்போ பாருங்க, நம்ம சொருகின இடம் இதுதான் நம்ம நாட் போட்ட ஒயர். சரிங்களா? இந்த உள் ஒயர். இப்போ பாருங்க, இந்த சைடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் 4 பக்கமும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹேண்டில் போடுறத பற்றி பார்த்துட்டோம். சரிங்களா? இதோட அந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய பயனுள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.